ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கிற எலான் மஸ்க் அவரை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் இவரை பற்றி பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவரோட எர்லி லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, இவர் எப்படி எங்கே படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணி, அது போக வந்து இவரோட கம்பெனி ஸ்டார்டிங் உருவாக்கின பேபால்னு நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி, பட் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காரு, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸுங்கிற கம்பெனியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு டெஸ்லாங்கிற கம்பெனி பார்த்தோம். அது போக மீதி என்னென்ன கம்பெனிலாம் உருவாக்கியிருக்காருன்னு இன்னும் ஒரு 5 கம்பெனியை பற்றி கவர் அப் பண்ணோம், ஓப்பன் ஏஐ உட்பட. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸில் இவரோட ரோல் வந்து எப்படி இருந்துச்சு, இவர் அது ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, இவர் எந்த மாதிரி ஆளாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை உருவாக்குனது யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இல்லை ஒரு பிராண்ட் உருவாகிறதுக்கு வந்து அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸோ எந்த பிராண்டு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து வரும்போது உங்களாட்டையும் ஆன் டயத்தில் பார்க்க முடியும். ஸோ வாங்க பாலிடிக்ஸில் இவரோட ரோல் வந்து எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ எலான் மஸ்க் வந்து எந்த மாதிரி ஆளாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கும், அந்த பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் இவர் இருக்கார். அந்த இதில் இருக்கிற இந்த பாரக் ஒபாமா அப்படின்னு நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும். அவர் அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அந்த மாதிரி ஆளை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா அவர் 2017 வந்து இவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் இக்னோர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்டேருந்து வெளியில் வந்துட்டு அவர் ரிப்பப்ளிக்கன் அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட்டுண்டாக்க சும்மா சப்போர்ட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2023 அப்போ ஒரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா $10 million வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து. ஸோ இவங்க ரேலி போகிறதா இருக்கட்டும், அவங்க பேசுறது இது மாதிரி அந்த பார்ட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவர் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணுறாரு. அப்போ யார் அந்த பார்ட்டியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தா, அந்த மெயின் ரோலில் வந்து யார் நின்றா, ரான் டெசான்டிஸ் அப்படிங்கிறவர் தான் அப்போ வந்து பிரசிடென்ட் ரோலுக்கு வந்து நின்றவராக இருக்கார். ஸோ இவருக்காக அவர் வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆன்லைன் இதையும் வந்து இவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு, ஆன்லைன் ப்ரொமோஷன் மாதிரி இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2024 அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ட்ரம்ப்போட ரீயூனைட் ஆகுறாரு. அதில் வந்து எவ்வளோ இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமோட 10 மடங்கு அதிகமாக, லாஸ்ட் டைம் $10 million இப்போ வந்து $100 million வந்து செலவு பண்ணுறாரு. இவர் ட்ரம்ப்போட எப்போ ரீயூனைட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு அசாசினேஷன் வந்து நடந்துச்சு, ட்ரம்ப்பை வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா அவரோட காதில் மட்டும் அந்த புல்லட் பட்டு போயிடுச்சு. லக்கிலி இவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தது தான் இவர் வந்து ட்ரம்ப்போட சேர்றாரு. இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு $1 million வந்து ப்ரைஸாகவே இவர் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அதுலேயே மாட்டிக்கிறாரு. இது இவர் மேலே ஒரு கேஸும் வருது, என்னன்னா ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் வருது. அதுக்கடுத்து ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு டாப் அட்வைசராக வந்து ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுக்கு வந்து ஒரு குரூப்புக்கு வந்து இன்சார்ஜ் ஆக்குறாரு. அந்த குரூப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஜ்ன்னு அதோட பேர். இந்த டாஜுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு, இந்த டாஜுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, அது ஒரு டாஜியான விஷயம் தான். என்னன்னா இதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் அப்படின்ட்டு ஒரு இதை உருவாக்கியிருந்தாரு. மேபி அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னன்னு தெரில, மேபி அந்த பேரை ஃபெமிலியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெரில. ஆனால் இந்த டாஜ் அப்படிங்கிறத உருவாக்குனாரு. அது போக ட்ரம்ப் உள்ளார பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா பல டைம் வந்து இந்த பிட்காயினை வந்து நான் பிரபலப்படுத்துவேன் அப்படின்ட்டு பல விஷயம் சொன்னார். மேபி அவர் காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னன்னு தெரில, ஆனால் சொன்னால் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பேக் டு டாபிக் வருவோம். என்னென்னா டாஜ், இந்த டாஜுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இந்த டாஜோட அர்த்தமாக இருக்குது. இதோட இந்த குரூப் வந்து உருவாகுது. பட் இது எதுக்கு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து கடன் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த கடனை வந்து கம்மி பண்ணணும். அந்த கடனை கம்மி பண்ணணும்னா முதல்ல நம்ம பண்ணுற செலவை வந்து, அந்த நாடு பண்ணுற செலவை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து உருவாகுது. இந்த குரூப்போட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $2 trillion வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ்லேருந்து நம்ம வந்து அதை கட் பண்ணி ஆகணும், அதாவது மறைக்கிறது கிடையாது, இதுக்கு மேலே நம்ம அந்த இது வந்து பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி
ஒரு இதுக்காகத்தான் இந்த குரூப் வந்து எடுத்துட்டு வர. இதுல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் பணக்காரர் இல்லையா? ஸோ எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட காசை போட்டு கிட்டத்தட்ட ஒரு $20 மில்லியன், அதாவது டு பி ப்ரிசைஸ் பாத்தீங்கன்னா $19 மில்லியன் வந்து இதுக்காக அவர் செலவு பண்றாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து இது பண்றாரு. ஜட்ஜஸ் வந்து கரெக்டான ஜட்ஜஸா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாரு. எங்க இவர் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்கான்சில் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஜட்ஜா இருக்கணும்னு தான் அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சில லாஸையும் மாத்துறாங்க. ஆனா இந்த லாஸே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனியும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுது. அது மாதிரிதான் ஒரு லாலாம் வருது. பட் இது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இது வந்து பண்றாரு. என்னதான் நம்ம எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, எனக்கு காசை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியும் அப்படின்னா, எனக்கு இவர் தானே அந்த நாட்டோட லீடரையே சூஸ் பண்ண முடியுது, இவரோட காசை செலவு பண்ணி ஒரு வாட்டி இது பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபுல் காசு கிடையாது, ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் அவரோட மணியை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியே அவராட்டி இந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இவர் நினைக்கிறது மட்டும்தான் எல்லாமே நடக்குமா, அவருக்கு நல்லதே நினைச்சிட்டாருண்டா அப்புறமேட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் எலான் மஸ்க் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டுக்காம அவர் வந்து ஃபுல்லா அமெரிக்காவை வந்து இன்னும் நல்ல நாடா மாற்றணும். முன்னாடி எப்படி அமெரிக்கா இருக்கிறதுலே அமெரிக்கா தான் பவர்ஃபுல்னு இருந்துச்சோ, அதே ரோலுக்கு வந்து மறுபடியும் அமெரிக்காவை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் 2021 பார்த்தீங்கன்னா டைம்ஸ் மேகசின்ல பார்த்தீங்கன்னாக்க பர்சன் ஆஃப் த இயர் ஆஃப் ஹிஸ் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதாவது இந்த வருஷத்துல இவர் தான் ஒரு பெரிய ஒரு ஆளு, இந்த வருஷத்துல இவர் தான் ஒரு பெரிய ஒரு ஆளு, ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்துறதுக்கு, ஒரு ஆதிக்கத்தை வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இதுல இவரோட எலான் மஸ்க்ங்கிற இவரோட பேரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் மேகசின். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். என்னன்னா ட்ரம்ப் வந்து பிபிபிங்கிற மாதிரி ஒரு பில்லை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அதாவது பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ட்டு ஒரு பில்லை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்குது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்ஜுங்கிற ஒரு குரூப்பை வச்சு என்னதான் இவங்க காசு கம்மி பண்ணாலும் இவர் எடுத்துட்டு வர இந்த மாதிரி ஒரு மூளை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இவரோட கம்பெனி வந்து பர்சனலாக இவரோட கம்பெனி வந்து அடி வாங்குற விஷயமும் நடக்குது. இருந்தாலும் அது போக மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் வந்து சொல்ற ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம காசை கம்மி பண்ணியிருக்கோம், பட் அந்த கம்மி பண்ண காசு எல்லாமே இது வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆக்குது, இது இன்னும் அதிகமான செலவை வந்து நாட்டுக்கு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது இவரோட கருத்தாக இருக்கு. அதனால இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து இது பண்றாரு. அது போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் அந்த முரண்பாடு வந்து பெருசாச்சு. அதுக்கப்புறமேட்டு எலான் மஸ்க் வந்து இவரோட பார்ட்டிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு அவர் வந்து ஒரு த்ரெட்டன் எதுவும் பண்ணுறாரு. என்னண்டா இந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது, உங்கள் சைட்லேருந்து இந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, நான் தானே உங்களை இது பண்ணேன், நான் தான் உங்களை வந்து லீடுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஸோ என்னாட்டி இன்னொரு இதையும் எடுத்துகிட்டு வர முடியும், ஆனால் இந்த தடவை நான் என்னோட பார்ட்டியாக இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குற மாதிரி அவர் வந்து ஒரு பார்ட்டியும் உருவாக்கணும்னு நினச்சாரு. இப்போ வந்து உருவாக்கவும் செஞ்சுட்டாரு. அந்த பார்ட்டி என்னன்னாக்கா அமெரிக்கன் பார்ட்டி. இதுக்கு அடுத்து இந்த பார்ட்டி ரிலேட்டடாக, இந்த கட்சி ரிலேட்டடாக என்ன நடக்குதுன்னு நம்ம போக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பர்சனல் லைஃப்பும் இவர் லைஃப்பில் வந்த கான்ட்ரவர்சிஸ்லாம். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு பெரிய பணக்காரரு அப்படிங்கிறதுனால இவர் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக தான் இருக்கும். அவரோட காசோட ஃபிகராக இருக்கட்டும், அவரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 11 பிள்ளைங்க வந்து இருக்காங்க. அது போக 4 ஒய்ஃப் வந்து இருக்காங்க. இந்த 11 பிள்ளைங்களில் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க வந்து இவரோட முதல் மனைவியாக இருந்த ஜஸ்டின் வில்சன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஜஸ்டின் வில்சனை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்மளோட 2வது வீடியோவாக இருக்கிற பேபால் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இவரோட முதல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிண்ட்ரோம்னால இறந்து போயிருப்பாரு. நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இவர் என்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியும். அது போக இவர் உருவாக்குனது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டினா வில்சன் அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து 5 பிள்ளையும், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிள்ளை வந்து ஒரு பாடகிட்டேருந்து வந்திருக்கு. அந்த பாடகியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிம்ஸுங்கிறது தான் அவங்களோட பேர். அவங்கள்ட்டேருந்து இவர் வந்து 2022 வந்து பிரிஞ்சிடறாரு. அது போக 2 பிள்ளை வந்து பிறக்குது. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஷிவன் ஜில்ஸ் அப்படிங்கிறவங்களோட 2 பிள்ளை வந்து பிறக்குது. இவங்க எங்கே சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூரல் லிங்க்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை இருக்கு. ஸோ இந்த விவன் அப்படிங்கிறவங்க வந்து பேச்சை நிறுத்திருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2021
1992லேருந்து இவங்க வந்து அவங்க அப்பாவாக இருக்கிற எலான் மஸ்கோட பேசுறது இல்லை, அவரும் பேசுகிறதே கிடையாது. நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த இதனால இவர் வந்து பேசுறது இல்லை. பட் அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போக வேணாம். ஏன் என்ன எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து கூகுளில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அதை கவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவரோட மேரேஜ் யார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தலூலா ரைலி அப்படிங்கிறவங்களோட 2 தடவை நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன்ச்சுவலாக பிரேக்கப் வந்து பண்ணுறாங்க. இது எப்போ பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக 2016 வந்து இவங்க ஃபைனலாக பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஏன்னாக்கா பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஃபைனலாக பிரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து இவங்க பிரிகிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இவரோட கான்ட்ரவர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்கள்ல, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்ததானே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பல விஷயங்கள் சொல்லி பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எது மாதிரி பிரச்சனைகள்னாக்கா, இந்த கோவிட் டயத்தில் இவர் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி ஒரு சிலது சொல்லியிருக்காரு. மக்கள்னா நம்மள மாதிரி சின்ன பசங்க கிடையாது. நம்மளாம் என்ன பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, பிஜிஎம்ஐ, ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு விளாண்டு ஜாலியாக நம்மளோட லைஃப்பில் கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுது. பட் எக்ஸாம்லேயும் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம். அது நம்மளுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம யாருமே வெளியில் சொல்ல மாட்டோம். பட் நம்ம லைஃப்லேயும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் விச் வாஸ் பிட் டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸில். வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸை உருவாக்கினவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கோவிட் லாக்டவுன் டைமில். அப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கோவிட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். கோவிட் வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, இது ஒன்றும் பெருசாக யாரையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக நம்ம மக்களே பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல பேரை நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்க பல பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணவும் செஞ்சுருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸுங்கிற ஒரு வலைத்தளத்தை வந்து வாங்கியிருந்தார் இல்லையா, அதாவது ஒரு சோஷியல் மீடியா வந்து வாங்கியிருந்தார் இல்லையா. அந்த எக்ஸுங்கிறதுல வந்து இவர் சில விஷயங்கள் அவரோட கருத்துக்கள்லாம் தெரிவிக்கும் போது அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க ஜூயிஷ் மக்கள், அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாகவும், அது போக இந்த பிளாக் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்தை வச்சு நம்ம தோளோட நிறத்தை வச்சு வேற்றுமை பண்ணுவாங்க. அது மாதிரி பிளாக் பீப்புள்ஸ்ன்னு சொல்கிற அவங்கள வந்து இவர் கொஞ்சம் அவங்களுக்கு எதிராக பேசுகிற விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பொண்ணு கூட, விவன்கிற அவங்க பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே எதிராக, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே எதிராக தான் இவர் வந்து பேசியிருந்திருக்காரு. அதனால இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து இந்த விஷயங்கள்னால இவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கருத்துக்கள்லாம் போக இதுக்கு முன்னாடி இவர் எக்ஸில் தானே இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த எக்ஸ் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. பல பேர் வந்து ட்விட்டர் ஃபேன்ஸ் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின அந்த எக்ஸுங்கிற கம்பெனி வந்து பிடிக்காம தான் இருந்திருக்கு. அது போக ட்விட்டர் போயிருச்சுங்கிற ஃபீல் வந்து பல பேருக்கு இருந்திருக்கு. எனக்கு அந்த நேச்சுரலாக அந்த ட்விட்டருங்கிறது வந்து அது ஒரு தனி இதுதான். அது போய் அது எக்ஸா கன்வெர்ட் ஆனது பல பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அதனால பல கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த டீமை வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பல பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஏன்னாக்கா இவர் பர்சனலாக வந்து ஒரு 100 ஹவர் இல்லை 80 ஹவருங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்டா அது அவரோட விருப்பம். பட்டு அந்த டீமையே வந்து அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதான் நான் முன்னாடியே டாட்டா பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாட்டாவோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுங்கிறது வந்து அவங்களோட விருப்பம் இல்லையா. அதில் வந்து நீங்கள் வந்து 90 ஹவர் தான் ஒர்க் பண்ணணும், 80 ஹவர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை 100 ஹவர் 120 ஹவருங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் இருக்குங்க. அது வந்து மற்றவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா அது ஏன் விருப்பம், எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து நான் அதில் வந்து நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒழிய, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறதுனால நீங்கள் தான் அதை வந்து இவ்வளோ தான் நீ ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ரூலாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு டிஃபால்ட்டாக இவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் மாற்றணும். அது ஒரு கம்பெனிக்கு வந்து பெனிஃபிஷியல் ஆகணும்னு நீங்கள் பார்க்குறது வந்து நான் தப்புன்னு நினைக்கிற ஆள் நான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ வீடியோஸ் பிஃபோர் இந்த எலான் மஸ்கை பற்றி பேசும்போது கூட நான் சொல்லியிருப்பேன், இவர் பர்சனலாக அந்த மாதிரி வேலை பார்த்த ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இவர் ஒர்க் பண்ணுறது ஓகே, பட் மற்றவங்கள இதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்லாவில் வந்து இவருக்கு ஒரு போனஸ்
இவர் பாஸா இருந்து இவரே இவருக்கு வந்து ஒரு போனஸ் கொடுத்துக்கிட்ட அந்த பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் 2025 அதாவது இந்த வருஷம் எடுத்த அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் நான் எடுத்திருக்க வரைக்கும் இவரோட நெட்வொர்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $345 பில்லியன் வந்து இவரோட நெட்வொர்த்தா இருக்கு. அது வந்து இவர் என்ன ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலைவா இருக்கிற ரிச்சஸ்ட் மேன்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து வெரி வெரி ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்ப்ஸுங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ்ன்னு ஒரு மேகசின் உருவாக்குற கம்பெனி, அவங்க வந்து இந்த பட்டத்தை கொடுத்து இதை வந்து சர்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி 80 ஹவர்ஸ் 90 ஹவர்ஸ் 100 ஹவர்ஸ் 120 ஹவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க ஒரு ரூல் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்து ஸ்டார்ட் ஆனாலும், நான் பர்சனலாக நினைக்கிறது என்னன்னா, இது வந்து அப்படியே இது வந்து ஒரு ரூலாக மாற்றி இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவாங்கிற ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ வாங்க இவர் எடுத்துகிட்டு வந்த லெகசியும் அது மட்டும் இல்லாமல் இவரோட இம்பேக்ட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இம்ப்ரெசிவான லைஃப் ஸ்டோரி. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 வயசு பையன். ஸோ ஒரு 10 வயசு பையன் ஸ்கூல் போகிறான். ஸ்கூலில் எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க, இவனை வந்து கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே அவனோட என்வாயர்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, அப்பா வந்து ரொம்ப ஹார்ஷாக அவன்கிட்ட இருந்திருக்காரு. அதுக்காக புக்ஸ் படிக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லேர்ன்ட்டு இவன் வந்து கோடிங் வந்து கற்றுக்குறான். அந்த மாதிரி கோடிங் கற்றுக்கிட்டு இவன் ஒரு கேம் உருவாக்குன பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேமை விற்கிறான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கம்பெனி உருவாக்குறான். அதுக்கப்புறம் கம்பெனி மல்டிப்ளை ஆகிட்டே போகுதுன்ட்டு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இவரோட ஆதிக்கம்லாம் எப்படிலாம் இவர் வந்து இம்பாக்டும் என்னென்ன விதத்துலலாம் லெகசிலாம் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. எதுக்காக உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த மார்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம்காக தான் இவர் உருவாக்கியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் போய் அதை கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டெஸ்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டெஸ்லா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்காக எடுத்துகிட்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேபாலுங்கிறதுல தான் இவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் பேபாலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து பேபாலை உருவாக்குனார். அது போக நியூரல் லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது பிரெயினில் வந்து சிப் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை உருவாக்கியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா த போரிங் கம்பெனிங்கிற ஒரு டனல் டிக்கிங் கம்பெனியை உருவாக்குறது போக இவர் பார்த்தீங்கன்னாக்கா XAI அப்படின்னு ஒரு ஏஐ கம்பெனியும் உருவாக்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஜிபிடின்னு நம்மளுக்கு தெரியும். அது போக அது காம்படிஷனாக கிராக்னு ஒரு கம்பெனி உருவாக்குனாரு பார்த்தீங்கன்னா, அதுக்காக உருவாக்குனது தான் இந்த கம்பெனி XAI. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் திங்கிங்கில் தான் இவர் உருவாக்கியிருக்காரு. அது போக நாட்டுக்காக சிலது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வராரு. அதாவது அவரோட விஷனில் வந்து நாடு எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அதுக்காக வந்து இவர் பாலிடிக்ஸ்லையுமே இவர் வந்து ஒரு இன்டைரக்டாக இறங்குறாரு. அதான் நம்ம ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை ஓனாகவே ஒரு பார்ட்டியை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு, அமெரிக்கன் பார்ட்டின்னு. அது பார்த்தது போக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பற்றி, அதாவது ட்விட்டர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அது அந்த வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்குறாரு. அதை வாங்கி மாற்றுறாரு எக்ஸ் அப்படின்ட்டு, எக்ஸ் கார்பரேஷன் அப்படின்ட்டு அவர் வந்து மாற்றுறாரு. எதுக்காக மாற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வாங்கினது. அது போக வந்து இவருக்கு பாலிடிக்ஸ்லேயும் இவரோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கே புரியும், ஹீ கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எடுத்துட்டு வராரு. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டு வராரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு தான் இதை வந்து இவர் எடுத்துட்டு வராரு. அது போக பார்த்தீங்கன்னா இவர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதுக்காகவே இழந்திருக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல ஃபேமிலி பெயின்ஸ் இவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. பல பேர் இவரை வெறுக்கவும் செஞ்சுருக்காங்க. இது மாதிரி பலது ஃபேஸ் பண்ணது போக இவர் இருந்தாலும், இவ்வளோ தடங்கள் இவருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னமும் கோடிங் பண்ணிக்கிட்டு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கோடிங் பண்ணது, இவர் வந்து இன்னமும் கோடிங் பண்ணிக்கிட்டு பல ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கிட்டு இவர் கனவை வந்து கோலாக செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்த ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. அது போக இவர் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்க தான் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம இவரோட கதையிலன்னு சொல்லலாம், இவர் பல விஷயங்களை வந்து மாற்றியிருக்காரு. இவர்னால பல விஷயங்கள் மாறவும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம இவரோட ஓவரால் ஜேர்னியை வச்சு நம்மளாட்டி சொல்ல முடியும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இவர் என்னென்னலாம் தெரிவிக்கிறாரு, இவரோட கருத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இவர் சொல்கிற ஒன் ஆஃப் த கருத்து என்னென்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா அது வந்து என்னத்தான் உங்களுக்கு எல்லாருமே, அதாவது உலகமே உங்களுக்கு எதிர்த்து இருந்தால் கூட இந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுத்திருந்தாலும்
நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதை அடைய ட்ரை பண்ணணும், அதில் உங்களோட எஃபர்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ஆளாக வந்து இவர் இருக்கார். அது போக இவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயத்த நினச்சி அது கரெக்டாக ஆவறது அப்படிங்கிறத விட நான் எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்து அது தப்பானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிவிக்கிற ஆளாக தான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஓவராலாக எலான் மஸ்கோட லைஃப் ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவர் எப்பேற்பட்ட ஆளாக உங்களுக்கு தெரிகிறாரு? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹீரோவாகவும் சில பேருக்கு வந்து வில்லனாகவும் தெரிய தான் செஞ்சுருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே மிக்ஸ்டாக தான் நான் வந்து ஒரு யோசிக்கிறேன். இவர் பண்ண சில விஷயங்கள் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுது. அது போக சில விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்க தான் செய்யுது. இவர் இன்ஸ்பயர் பண்ண விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு 10 வயசு பையனால் ஒரு கோடிங்கை செல்ஃப் லேர்ன் வழியாக கற்றுக்கிட்டு, ஏன்னா இப்போ தான் யூடியூப் அதெல்லாம் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் லேர்னுங்கிற ஒரு கான்செப்டில் போய் ஒரு கோடிங் கற்றுக்கிட்டு அதில் ஒரு கேமை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன அதை மோட்டிவேட் பண்ணுது, அவராட்டி அது பண்ண முடியும் போது நம்மளாட்டி ஏன் முடியாது? வி ஹேவ் இன்டர்நெட். இப்போலாம் இன்டர்நெட் இருக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரீயாக பல விஷயம் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே போட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத விஷயமே கிடையாது. யூடியூப்பில் உங்களுக்கு பல விஷயம் இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பிஸ்னஸை பற்றி நாலேஜ்லாம் கெயின் பண்ணுறீங்களா, அது மாதிரி பல விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது? இல்லை உங்களுக்கு இவர்கிட்டேருந்து சில கருத்து வேறுபாடு இருக்குது, இவர் பண்ணுற பல விஷயம் வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறேன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 10 வயசு பையனாக இருந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லேயும் ஒரு நல்ல லைஃப் வந்து இல்லை, வீட்டுக்கு வந்தால் சரி வீட்லேயாவது கம்ஃபர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் அப்பா வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காரு. அப்படி இருந்த பையன் வந்து புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு போகிறான் இல்லையா? இந்த புக்கு படிக்கிற பழக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவருக்கு ஓப்பன் பண்ணி அது மூலயமா தான் இவர் வந்து கோடிங் கற்றுக்கிறாரு. ஸோ புக்கு படிக்கிறது நல்லதுங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கறது போக என்னன்னா, அடுத்தது இவர் வந்து செல்ஃப் லேர்னில் கோடிங் கற்றுக்கிட்டு ஒரு 10 வயசு பையன் ஒரு செல்ஃப் லேர்னில் கோடிங் கற்றுக்கிட்டு 12 வயசில் ஒரு கேமை உருவாக்கி அதை வந்து $500 விற்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்டா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு, நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் அது மாதிரி இது கூட இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னில் வந்து இவர் கற்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா பல ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை வந்து இந்த இவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ராக்கெட்டை பற்றி தெரியாத ஆளாக இருந்தவர் ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி மேபி புக்கு வந்து இவருக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னோட பர்சனல் தாட் என்னன்னா இவர் வந்து அட்வென்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸ் படித்ததுனால மேபி புக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு பல இது இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த புக்கு தான் வந்து ஆங்கர் பாயிண்ட்டாக வந்து இருக்குது பல விஷயங்கள் இவருக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ இவர் வந்து இவரோட ட்ரீமை பிலீவ் பண்ணி வந்து ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவரை பார்த்து சிரித்தாலும் இதுக்காக இவரே மறுபடியும் ராக்கெட் சயின்ஸை வந்து படித்தது போக இவர் வந்து அவரோட கனவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அது போக இவர் வந்து பல கம்பெனி உருவாக்குனதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வந்து ரொம்ப இவரோட கதையை பார்க்கும்போது என்ன வந்து இது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ தான் நான் வந்து இவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஐ ஹேட் எலான் மஸ்க்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கெல்லாம் படித்தேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. பட் இப்போ இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலான் மஸ்கை பற்றி ரொம்ப அதிகமாக கொஞ்சம் பல விஷயங்கள் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. அது பல விஷயங்கள் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இவன் தான் அவர் வந்து பாலிட்டிக்ஸ் பேஸ்டு, இவன் தான் நான் வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சனுங்கிறதுனால மேபி இருக்கலாம். பட் எனக்கு பொலிட்டிக்கல் பேஸ்டு இவர் பண்ணுற சில மூலம் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் இவர் எடுத்துகிட்டு வர சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா இருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி மற்ற கம்பெனிஸையும் நம்ம கவர் பண்ணுவோம், மற்ற கம்பெனிஸ் உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரிஸையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் தெரியணும், அந்த பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்தெந்த பிராண்டு எப்போ எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அழுத்திங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்தாக்க நீங்கள் ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.